இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜாலியா இருக்காங்க. அதனால கர்ப்பம் ஆகிடுறாங்க. உடனே தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் கர்ப்பம் ஆகிவிட்டேன்னு சொல்றாங்க. உடனே அந்த பாய் ஃப்ரெண்டு ஷாக் ஆகி வா உடனே ஹாஸ்பிடலுக்கு போய் அபார்ஷன் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிந்தால் எனக்கு ரொம்ப அசிங்கமாகிவிடும். உன் கூட நான் வெறும் டைம் பாஸுக்காகத்தான் பழகிட்டு இருக்கேன். உன்னுடைய பிள்ளைக்கெல்லாம் என்னால அப்பா ஆக முடியாதுன்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு கேட்கிறாள். அதுக்கு இந்த ஆளு உன்னையெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அந்த மாதிரி எண்ணத்தோட நான் உன் கூட பழகல, வெறும் டைம் பாஸுக்கு தான் பழகினேன். இப்பவே வா ஹாஸ்பிடலுக்கு போலாம்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாள், நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம். நீ என்கிட்ட நல்லா தான் பழகிக்கிட்டு இருக்க, ஆனா கல்யாண பேச்சு எடுத்தால் மட்டும் அங்க இருந்து ஓடிட்ட. உனக்கு உண்மையாலுமே என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அதனாலதான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்டேன். அப்பதான் அவள் சொன்னாள், நீ கர்ப்பமாய் இருக்குன்னு பொய் சொல்லு. அதை கேட்ட உடனே அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அவன் உன்னை உண்மையா லவ் பண்றான். இல்ல குழந்தைய அப்பசன் பண்ணிடலாம்னு சொன்னா அவன் உன்னை டைம் பாஸுக்காக தான் லவ் பண்றான். உடனே அவனை விட்டுட்டு வந்துருன்னு சொன்னான். ஆனா நீ உண்மையாலுமே என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்க. என்னால இதை தாங்கிக்க முடியல. பெண்களோட மனசு உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிருச்சா? நீ இப்படி பண்ணதை என்னால தாங்கிக்க கூட முடியல. நான் நினைச்சேனா இப்பவே உன்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க முடியும். ஆனா நீ என்னையே பொய்யா லவ் பண்ணி இருந்தாலும் நான் உன்னைய உண்மையாதான் லவ் பண்றேன். போனா போகுதுன்னு பாவம் பார்த்து உன்னை விடுறேன். உடனே இங்க இருந்து ஓடி போயிரு. இனிமே என்னுடைய மூஞ்சில கூட முழிச்சிராதன்னு சொல்லி அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுறாள். இந்த பொண்ணு செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.